ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை பாதியிலே விட்டுட்டோம். இன்றைக்கி அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு 15 கொஷின்ஸ் பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2025 கொஷின் பேப்பர். ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ சாயில் இஸ் அ டேஷ் ஃபேஸ் சிஸ்டம். ஸோ சாயில் வந்து எத்தனை ஃபேஸ் சிஸ்டம் கேட்குறான்? சாயில் வந்து த்ரீ ஃபேஸ் சிஸ்டம், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ சாலிடை பொறுத்த வரைக்கும் மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? அதில் ஸோ இது ஆஃபனாக கேட்கப்படுற கொஷின். சாயில் இஸ் அ த்ரீ ஃபேஸ் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ a clay soil has a high percentage of fine particles and is referred to. ஸோ clay soilல வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக இங்கே தான் பாருங்கள், கோஸ் ஆர் லைட் சாயில். ஸோ கோஸ் ஆர் லைட் சாயில் வந்து என்னன்னு சொல்லணும்னா மணல் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து கோஸ் சாயிலில் வந்துடும். ஸோ இந்த கோஸ் சாயில் என்ன பண்ணுன்னா, இட் ட்ரெயின்ஸ் த வாட்டர் வந்து ஃபாஸ்ட். அதாவது வாட்டர் வந்து ஈஸியாக ட்ரெயின் அவுட் பண்ணிடும். ஸோ நியூட்ரிஷன்ஸை நிறையா ஹோல்டு பண்ணி வைக்காது, சரிங்களா? அதுதான் இது கோஸ் ஆர் லைட் சாயில். மீடியம் டெக்ஸ்சர் சாயிலை பொறுத்த வரைக்கும் சாண்டு, சில்ட்டு, கிளே, சரிங்களா? இது மூணு கம்பைன் ஆகி தான் மீடியம் டெக்ஸ்சர் சாயில்னு சொல்லுவோம். இதில் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், அப்புறம் வந்து ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கும், சரிங்களா? பேலன்ஸாக இருக்கும் நியூட்ரிஷன்லாம், சரிங்களா? ஸோ ட்ரைனேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ கம்மிங் டு ஃபைன் ஆர் ஹெவி சாயில். ஸோ இதை வந்து ஹெவி சாயில் வந்து களிமண், இதை தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், ட்ரைனேஜ் கம்மியாக இருக்கும், நியூட்ரிஷன்ஸ் ஹோல்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறான், ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எதுன்னு சொல்லிங்கன்னா ஃபைன் ஆர் ஹெவி சாயில், களிமண் தான். ஸோ குட் சாயில் ஆப்ஷன் வராது. ஸோ அடுத்து, the force of mutual attraction of water molecules in the air and water interface is known as. ஸோ மியூச்சுவல் அட்ராக்ஷன் இன்னொன்று என்னன்னு கேட்டிருக்கான். ஆப்ஷன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலரி ஃபோர்ஸ், கோஹெசிவ் ஃபோர்ஸ், அடெசிவ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன லிக்விட் சர்ஃபேஸ். ஸோ அதை தான் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ கேபிலரி ஃபோர்ஸ்னால் அப்போர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் என்ன ஸ்மால் ஃபோர்ஸ். ஸோ சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸில் வந்து வாட்டர் வந்து அப்போர்டாக மூவ்மெண்ட் ஆகிறத கேபிலரி ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கோஹெசிவ் ஃபோர்ஸ்னால் சேம் மாலிகுல், சரிங்களா? ஸோ மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ், மியூச்சுவல் அட்ராக்ஷனாக சேம், அதான் சேம் மாலிகுல். ஸோ கோஹெசிவ் ஃபோர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அட்கசிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரியும், அட்ராக்ஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் அட்ராக்ஷன் இருந்தால் அது அட்கசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான், த ஃபோர்ஸ் ஆஃப் மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இந்த ஏர் அண்ட் வாட்டர் இன்டர்ஃபேஸ். மியூச்சுவல் அட்ராக்ஷன்னா ரெண்டும் சேமாக. ஸோ அப்போ கோஹெசிவ் ஃபோர்ஸ், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஸோ அடுத்து, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இது தெரிஞ்சிச்சுனாலே ஒரு கான்செப்டே முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள், dash is the time in days between first watering of a crop at the time of sowing to its last watering before harvesting. ஸோ ஒரு க்ராப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வாட்டரிங் கொடுக்குறோம், அதே மாதிரி ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ்ட் வாட்டரிங் கொடுக்குறோம். ஸோ இந்த டைமை வந்து என்னன்னு கேட்குறான், சரிங்களா? ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கிராப் பீரியட், டியூட்டி, பேஸ் பீரியட், டெல்டான்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக போயிடலாம். ஃபஸ்ட்டு கிராப் பீரியட்னு என்னென்னு பாருங்கள். ஸோ கிராப் பீரியட்னா பயிர் காலம், அதை தான் வந்து நம்ம வந்து கிராப் பீரியட்னு சொல்லுவோம். பயிர் காலம்னா என்னென்னா சோயிங் டு ஹார்வெஸ்ட் வரைக்கும், சோயிங்லேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் உள்ள பீரியடை தான் நம்ம வந்து கிராப் பீரியட்னு சொல்லுவோம். அடுத்து பேஸ் பீரியட். ஸோ பேஸ் பீரியட்னா அடிப்படை நீர்ப்பாசன காலம். ஸோ இதுதான் சொல்கிற வரோம், அடிப்படை நீர்ப்பாசன காலம்னா எப்போ வாட்டரிங் விட்றோம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? பேஸ் பீரியட். ஸோ டியூட்டியை பொறுத்த வரைக்கும், டியூட்டி, டெல்டா, இந்த கான்செப்ட் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் தமிழில் எழுதியிருக்கேன். ஸோ டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நீர் பாசன திறன். ஸோ எவ்வளோ நம்ம வந்து வாட்டர் கொடுக்குறோம் அது அப்படிங்கிறத நீர் பாசன திறன்னு சொல்லுவோம். டெல்டா பொறுத்த வரைக்கும் மொத்த நீரின் ஆழம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு டியூட்டி என்னென்னு பார்த்துருக்கேன். 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், ஹவு மச் ஏரியா கேன் இரிகேட். ஸோ 1 மீட்டர் கியூப் செகண்ட் ஆஃப் வாட்டரை டிஸ்சார்ஜ் யூஸ் பண்ணி எவ்வளோ ஏரியா வந்து இரிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து டியூட்டி, சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் இரிகேஷன் டெப்த் டியூரிங் பேஸ் பீரியட், சரிங்களா? டோட்டல் இரிகேஷன் டெப்த், அதாவது பேஸ் பீரியட்னா என்னென்னு தெரியும், ஃபஸ்ட் வாட்டரிங்லேருந்து ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள வாட்டரிங் வரைக்கும். இந்த பீரியடில் எவ்வளோ இரிகேஷன் டெப்த் நம்மளுக்கு இருக்குது, அதுதான் வந்து டெல்டான்னு சொல்லுவோம். மொத்த நீரின் ஆழம், எவ்வளோ இரிகேஷன் டெப்த் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்து அப்படியே பாருங்கள், அடுத்த கொஷின் அதே கேட்குறான். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி, சரிங்களா? டேஷ் இஸ் த டைம் பிட்வீன் ஃபஸ்ட் வாட்டரிங் ஆஃப் கிராப் அட் டைம் ஆஃப் சோயிங் டு இட்ஸ் லாஸ்ட் வாட்டரிங் பிஃபோர் ஹார்வெஸ்டிங். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இதான் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இங்கே பி உங்களுக்கு பேஸ் பீரியட், டி டியூட்டி, ஸோ இது வந்து டெல்டா, சரிங்களா? ஸோ 8.64 பி பை டி
மீட்டர் அதுதான் இங்கே முக்கியம். டெல்டா வந்து இங்கே மீட்ரு தான். இதுதான் ஃபார்முலா 8.64 B/D. சரிங்களா? இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான். ஸோ சென்டிமீட்டர்னா ஸோ இன்ட்டு 100, அப்போ வந்து 864 B/D. ஸோ ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்தோன்னே அந்த 8.64 B/Dன்னு டக்குன்னு எழுதிடும். யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்படி தான் எக்ஸாம்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வென் பி அதிகமாக இருந்துச்சு, அதாவது பேஸ் பீரியட் அதிகமாக இருந்துச்சுன்னா, பிக்கர் டேஸாக இருந்துச்சுன்னா டெல்டா வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? பிக்கர் டெல்டா. ஸோ டெல்டானா மொத்த நீரினாலும். ஸோ அதே மாதிரி டியூட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டெல்டா வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டியூட்டினா 1 m/s ஆஃப் வாட்டர் டிஸ்சார்ஜ், ஹவு மச் ஏரியா கேன் இரிகேட். ஸோ அதுதான் 1 m/s வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி எவ்வளோ இரிகேட் பண்ண போகிறோம். அப்போ டியூட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், டெல்டா வந்து கம்மியாகும், மொத்த நீரினாலும் வந்து கம்மியாகும். சரிங்களா? இது ஒரு சின்ன கான்செப்ட். அடுத்து ஸோ இது பாருங்கள், டேஷ் இஸ் த காமன் மெத்தட் ஃபார் இரிகேட்டிங் ரோ கிராப்ஸ். ஸோ ரோ கிராப்ஸ் இரிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன காமன் மெத்தட்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான், கான்டூர் ஃபார்மிங். ஸோ கான்டூர் ஃபார்மிங் எந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுவோம், ஹில்லி அண்ட் ஸ்லோப்பிங் லேண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்டூர் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் கான்டூர் லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் இட்ஸ் ஃபாலோஸ் தி கான்டூர் லைன்ஸ். ஸோ இந்த கான்டூர் ஃபார்மிங்கில் என்னென்ன, வாட்டர் ரன் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும், வாட்டர் ரன் ஆஃப் கம்மியாக இருக்கும், சாயில் எரோஷன் ரெடியூஸ் ஆகும், வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் கான்டூர் ஃபார்மிங்கில். சரிங்களா? ஸோ இது வந்து காமன் மெத்தட் கிடையாது இரிகேட்டிங் கிராப்ஸுக்கு. அடுத்து ஜிக்ஸாக் மெத்தட். இந்த ஜிக்ஸாக் மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்லோப்பிங் ஃபீல்டில் தான் இதுவும். சரிங்களா? இது வந்து ஃப்ளோ ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி சாயில் எரோஷனை ரெடியூஸ் பண்ணும் இந்த ஜிக்ஸாக் மெத்தட். பேசின் ஃப்ளட்டிங். ஸோ பேசின் ஃப்ளட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லேண்டை வந்து டிவைட் பண்ணி சின்ன சின்ன பிளாட்டாக டிவைட் பண்ணி வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி வாட்டர் கொடுக்கல யூனிஃபார்மாக ஃபில் ஆகும். இது எந்தெந்த பேசின் ஃப்ளட்டிங் எந்தெந்த கிராப்ஸுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேடி, அப்படி இல்லைன்னா ஆர்ச்சர்ட்ஸ். ஸோ ஆர்ச்சர்ட்ஸ்னால் மேங்கோ, அந்த மாதிரி கிராப்ஸுக்கு வந்து இந்த பேசின் ஃப்ளட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்து ஃபர்ரோ மெத்தட். ஸோ ஃபர்ரோ மெத்தட் வந்து உங்களுக்கு ரோ கிராப்ஸ், இதுதான் மேட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ வாட்டர் ஃப்ளோஸ் இன் ஃபர்ரோஸ், கிராப் ரோஸ் இன் பிட்வீன் ஸ்மால் சேனல்ஸ் கிரியேட்டட். எந்தெந்த கிராப்ஸ்னால் சுகர் கேன், காட்டன், மெய்ஸ், வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் வந்து வி கேன் யூஸ் தி ஃபர்ரோ மெத்தட் ஃபார் இரிகேட்டிங் தி கிராப்ஸ். ஸோ அடுத்து, ஸோ இது ஒரு ட்ரிக்கியான கொஷின். A dash weir is constructed at a offtake canal across the river to raise the water level for feeding the canal. ஸோ எந்த வேர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க கெனாலை ஃபீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ டிவிஷன் வேயர். ஸோ இது வந்து என்ன பண்ணும், இந்த டிவிஷன் வேயர்னா இட் டைவர்ட் தி வாட்டர் இன்டு தி கெனால். ஸோ வாட்டரை வந்து டைவர்ட் பண்ணிடும். சரிங்களா? கெனாலுக்கு டைவர்ட் பண்ணுறது, அதாவது ரிவர்லேருந்து வர வாட்டர் வந்து கெனாலுக்கு டைவர்ட் பண்ணுறதுச்சுன்னா டிவிஷன் வேயர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சப்போஸ் இங்கே பிக்கப் வேயர் கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா டிவிஷன் தான் சரியான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இங்கே பிக்கப் வேயர் கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து என்ன பண்ணும், பிக்கப் வாட்டர் லெவல் அண்ட் ஃபீட் த கெனால். ஸோ இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்டோரேஜ் வேர் வந்து உங்களுக்கு வாட்டரை ஸ்டோர் பண்ணும். வேஸ்ட் வேர் என்னென்னா சர்ப்ளஸ் வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணும் அந்த ரிசர்வாயர்லேருந்து. சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான். ஸோ அடுத்து, இந்த சர்ஃபேஸ் இரிகேஷன் லோயஸ்ட் இரிகேஷன் எஃபிஷியன்சி என்னன்னு கேட்டிருக்கான். சர்ஃபேஸ் இரிகேஷனில் லோயஸ்ட் இரிகேஷன் எஃபிஷியன்சி எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான். ஸோ பேசிக்காக சர்ஃபேஸ் இரிகேஷன் வந்து என்ன பண்ணும், சீப்பேஜ் லாஸ் இருக்கும், ரன் ஆஃப் இருக்கும். ஸோ அன்னியூனாக வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், வாட்டர் எவாப்ரேஷன் ஆகும். சரிங்களா? சர்ஃபேஸ் இரிகேஷனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 40 to 50% தான் இருக்கும். ஸோ 50% ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரிப் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதோட இரிகேஷன் எஃபிஷியன்சி 90 to 95% இருக்கும். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் 70 to 85% இருக்கும். இது சர்ஃபேஸ் இரிகேஷன். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஷ் இஸ் அ லோ வாட்டர் இன்டென்சிட்டி கிராப். ஸோ லோ வாட்டர் இன்டென்சிட்டி கிராப்ஸ் என்னென்ன, வீட்டு தான். சரிங்களா? இதெல்லாம் ஹையர். ஸோ கிரவுண்ட்நட், மில்லட், பல்சஸ், சன்ஃப்ளவர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ வாட்டர் இன்டென்சிட்டி கிராப்ஸ். ஸோ அடுத்த கொஷின், த ஏரியா இரிகேட்டட் பை ஏ யூனிட் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர். இந்த கொஷின் இப்போ முன்னாடி பார்த்தோம். இதை ஒட்டியே 3 கொஷின்ஸ் கேட்டாங்க, கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர் இப்போ அதுதான் சொன்னேன், 1 m/s இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ வாட்டர் ஃப்ளோயிங் கண்டினியூஸ்லி during the base period of a crop is known as duty. சரிங்களா? ஆப்ஷன் சி தான். டெல்டா கிடையாது, டிஸ்சார்ஜ் கிடையாது, பேஸ் பீரியட் கிடையாது. சரிங்களா? ஸோ யூனிட் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட்டர். ஸோ அடுத்த கொஷின், the 2 basic components of remote sensing are data acquisition and dashன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ டேட்டா அக்யூசிஷன் அப்படின்னா
ஸோ இது வந்து என்ன பண்ணும், இட் கலெக்ட்ஸ் த டேட்டா த்ரூ சேட்டலைட் ஆர் ஏர்க்ராஃப்ட் சென்சார். ஸோ இந்த டேட்டா அக்விசிஷனை பொறுத்த வரைக்கும் சேட்டலைட் மூலியமோ இல்லைனா ஏர்க்ராஃப்ட் சென்சார் மூலியமாக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து யூஸ் பண்ணும் கலெக்ட் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் யூஸ் பண்ணும். சரிங்களா, டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரிமோட் சென்சிங்கோட பேசிக் காம்பனன்ஸ் டேட்டா அக்விசிஷனும் டேட்டா ப்ராசஸிங் தான். ஸோ கலெக்ட் பண்ண டேட்டா வந்து கரெக்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். அதுதான் டேட்டா ப்ராசஸிங்னு சொல்லுவோம். யூஸிங் எதை யூஸ்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி. ஸோ மற்றபடி டிரான்ஸ்மிஷனோ ஸ்கேட்டரிங்கோ ஸ்டாமும் கிடையாது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. ஸோ அடுத்து, டேஸ் இஸ் a யூஸ்ஃபுல் டூல் டு ப்ரெடிக்ட் த ட்ராட். ஸோ ட்ராட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல் டூல்னு கேட்டிருக்கான். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா ரிமோட் சென்சிங், ஜிஸ் அண்ட் ஜிபிஎஸ் எல்லாம் கலந்தது தான் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். மேப் ப்ரிப்பரேஷன், வாட்டர் ஷெட் பிளான் பண்ணுறது, ரூட் பிளான் பண்ணுறது, ஸோ லேண்டை யூஸ் அனலைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ப்ரெடிக்ட் பண்ணிடும். சரிங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னா லேட்டியூட் லாங்கிடியூட வந்து சேட்டலைட் மூலியமாக யூஸ் பண்ணி இது பண்ணுறது தான் ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். தெரியுமா, லேட் லாங் யூஸ் பண்ணி இது பண்ணுறது. ஸோ அது ஸோ ரிமோட் சென்சிங் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணி தான் ட்ராட்டு, வெஜிடேஷனு, ஃப்ளட்டு, கிராப் மானிட்டரிங் எல்லாமே நம்ம வந்து யூஸிங் ரிமோட் சென்சிங் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அது ஜிஸ் கப்புள்டு வித் டேஷ் ஹேவ் நியூமரஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் சாயில் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ தான் சொன்னேன். ஸோ ஜிஸ் வந்து எதோட கப்புள் பண்ணால், ரிமோட் சென்சிங்கோட கப்புள் பண்ணால் தான் வி கேன் யூஸ் அப்ளிகேஷன் இன் சாயில் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா. ஸோ ரிமோட் சென்சிங் தான் நம்ம ட்ராட், வெஜிடேஷன், ஃப்ளட் மானிட்டரிங், கிராப் மானிட்டரிங்கில் ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால தான். ஸோ அடுத்து, டேஷ் மைக்ரோவேவ் சென்சார்ஸ் ஆல்சோ ஹேவ் கேப்பபிலிட்டி ஆஃப் கேதரிங் டேட்டா டியூரிங் தி டே அண்ட் தி நைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சரிங்களா. டேஷ் மைக்ரோவேவ் சென்சார்ஸ். இப்போ எந்த மைக்ரோவேவ் சென்சார்ஸ்னால் பேசிவ் மைக்ரோவேவ் சென்சார்ஸ் தான் டியூரிங் டே டைமும் நைட் டைமும் உங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணும். சரிங்களா. ஸோ இதில் சம்டைம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்டும் வரும். சரிங்களா. இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான், ஆப்ஷன் பி தான். ஸோ இன்ஃப்ராரெட் சப்போஸ் இந்த பேசிவ் கொடுக்கல அப்படின்னா இன்ஃப்ராரெட் தான் வந்திருக்கும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், டேஷ் மைக்ரோவேவ் சென்சார்ஸ் ஆர் கால்டு ரேடியோமீட்டர். ஸோ ரேடியோமீட்டர் எதை கூப்பிடுவாங்கன்னா பேசிவ் மைக்ரோவேவ் சென்சாரை தான் ரேடியோமீட்டர்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பேசிவ் மைக்ரோவேவ் சென்சாரை படிச்சிங்கனாலே 2 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடுங்க. சரிங்களா. ஸோ மீதி உள்ள கொஷின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். இடையில டைம் இருந்துச்சுன்னா டாபிக்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.